ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்த ஐயனார் துணையில் இதுக்கப்புறமா வந்து கதை கொஞ்சம் அப்படியே கட அப்படின்னு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா வந்து இந்த கல்யாண ட்ராக் தான் இவங்களுடைய ஃபஸ்ட்டு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக்காக இருக்க போகுது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ராத்திரி ஃபுல்லாக சூர்யா வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஆளாக தான் வந்து இருக்காருங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இல்லை எத்தனை தடவை 138 தடவை கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணதுக்கப்புறமா நிலா எடுக்கலான்னு காலையில் கோவமாக உள்ளார வந்துட்டு என் ஃபோன் எடுக்கல, என் ஃபோன் எடுக்கல அத்தனை தடவை கால் பண்ணுறேன், என்ன நினச்சிட்டு இருக்க, என்ன அவாய்ட் பண்ணுறியா, எப்படி என் ஃபோன் எடுக்காமல் இருக்கலாம் அப்படி இப்படின்னு பேச, எதுக்கா நான் ஃபோன் எடுக்கணும், யாரா நீ எதுக்கா ஃபோன் எடுக்கணும், சைக்கோ மாதிரி கால் பண்ணிட்டே இருக்க, எத்தனை தடவை கால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க கோவமாக பேசினதுக்கப்புறமா கரெக்டாக அவங்க அப்பா உள்ளார வந்துடுறாரு. அந்த மனோகர் உள்ளார வந்துட்டு என்னம்மா இப்படி பேசுகிற மாப்பிள்ளை கிட்டனா, மாப்பிள்ளை அவன் சைக்கோவா அப்படின்னு பலார் அப்படின்னு ஒன்று விட்டுறாரு தான் பொண்ணையே. மாப்பிள்ளையை போய் இப்படி பேசுகிற, சைக்கோங்கிற அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னால் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறமா அப்படியே கட்டுப்பாவது நிலாவுக்கு. இப்போ தான் அவங்களுக்கு தோணுது சோழன் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், இவன் வந்து இவங்களாம் சேர்ந்து வாழ முடியாது, இங்கே இருந்தால் நம்ம அப்பா வந்து நம்மளை புரிஞ்சிக்க மாட்டார், என்ன தான் பாசமாக இருந்தாலும் இந்த விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிற எபிலிட்டியை விட்டார், அதனால் வந்து நமக்கு இந்த கல்யாணமே வேணாம், நம்ம ஓடி போயிடலான்னு முடிவு பண்ணி சோழன் கிட்டக்க இன்றைக்கி நைட்டே ஓடி போயிடலாங்கிற போகிறாங்க. ஆனால் இப்போதைக்கு பிளான் வந்து அவங்க தனியாக ஓடி போகிறதா மட்டும்தான் இருக்குது. அவங்க வந்து எங்கேயாச்சும் ஓடி போய் எங்கேயாச்சும் போய் இருந்துடலாம், நம்ம கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாக இருந்துட்டு இவன் போனதுக்கப்புறமா வந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் என்ன மாற்றம் நடக்க போகுது, என்ன பிரச்சனையால் வந்து சோழன் நிலாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நிலாவுக்கு எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சோழன் சொன்னதெல்லாம், எங்கள் அண்ணன் ஆர்கிடெக்டாக இருக்கார், இன்னொருத்தர் ஆட்டோமொபைல் கம்பெனி வச்சுருக்காரு, இன்னொருத்தர் கோல்டு மெடல் வாங்கிட்டு இருக்காரு, எங்கள் வீடே வந்து ஒரு சந்தோஷம் விளையாடும் வீடுன்னார்ல, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து எப்படி ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு கதை ஜாலியாக போகுதுங்கிறத பற்றியும், நீங்கள் இப்போ இந்த சீரியல் அடுத்து என்ன எதிர்பார்க்குறீங்கிறத பற்றியும், இந்த சோழன் நிலா கல்யாண ட்ராக்கை பற்றியும் உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். அந்த சூர்யாங்கிற ஒரு கதாபாத்திரத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் அப்படியே சொல்லுங்கள். ஒரு மாதிரி அநியாயத்துக்கு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கார். இதில் இந்த வானதி அண்டு பாண்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகா சேரன், சோழன் நிலா, இந்த 3 ஜோடியில் உங்களுக்கு எந்த ஜோடி பிடிச்சிருக்கு? இல்லைங்க 3 ஜோடியுமே நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது, வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க சீரியல்களில் உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு? ஏற்கனவே போயிட்டு இந்த சீரியலில் ஒரு சீரியலை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னா அது எந்த சீரியல் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.